அறநிலையத்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் காதல் திருமணம் குறித்து கலகலப்பாக பேசினார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடந்த விழாவில் சென்னை மாவட்ட திருக்கோயில்கள் சார்பில் 32 இணையர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் திருமணத்தை நடத்தி வைத்தார். பின்னர் பேசிய அவர் மணமக்களை பார்த்து யாரெல்லாம் காதல் திருமணம் என்று கேட்க சிலர் கை தூக்கினர். இதையடுத்து தானும் காதல் திருமணம்தான் என்றும் அதில் இருக்கும் பிரச்சனைகள் பற்றி தெரியும் எனவும் குறிப்பிட்டார். இது அறநிலையத்துறையா அல்லது அன்பு நிலையத்துறையா என்றும் அவர் கலகலப்பாக பேசினார். காதல் திருமணத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் எனக்கு தெரியும். எனக்கும் காதல் திருமணம் தான். முதல்ல பொண்ணு ஒத்துக்கணும், அதுக்கு நிறைய கஷ்டப்படணும். அப்புறம் பொண்ணுடைய அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, அவங்கள சமாதானப்படுத்தணும். சரி, பொண்ணு ஒத்துக்கிட்டு மாமனார் மாமியாரும் ஒத்துக்கிறதுக்கு அப்புறம் இந்த பொண்ணோட மாமா சித்தப்பா புதுசா கிளம்பி வருவாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையை எழுத்து விடுவாங்க. கடைசியில அவங்க சம்மதத்தை வாங்கினதுக்கு அப்புறம் கடைசியில பொண்ணு முடியாது அப்படின்னு சொல்லும். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இனிமேலும் இந்த தம்பதியை போல வந்திருக்கக்கூடிய பல தம்பதிகள் காதல் திருமணம் நினைக்கிறேன். யார் யார் காதல் திருமணம் கை தூக்குங்க. இது அறநிலையத்துறையா இல்ல அன்பு நிலையத்துறையான்னு தெரியல, அவ்வளவு காதல் திருமணங்களை அந்த செயற்பாடு நடத்திட்டு இருக்காங்க.